Hello friends, welcome to Ramesh Vlog. நாம் இன்னைக்கு இந்த வீடியோல சைனீஸ் நியூ இயர் ஃபெஸ்டிவல் தான் பார்க்க போறோம். என்னடா சைனீஸ் நியூ இயர் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ போய் இந்த வீடியோ போடுறாளே அப்படின்னு நினைக்காதீங்க. நான் எடிட் பண்ணி போட ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த மாதிரி செலிப்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சைனீஸ் நியூ இயர் ஃபெஸ்டிவல் முடிஞ்ச பிறகு ஒரு வாரம் இல்லைனா 10 நாள் கழித்து வந்து இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. இதுக்கான டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிளாக்லையும் ஒட்டியிருப்பாங்க. ஸோ நம்ம அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நமக்கு எவ்வளோ டிக்கெட்ஸ் வேணுமோ அந்த டிக்கெட்ஸை நம்ம வந்து வெப்சைட்டில் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து ஃபேமிலிக்காக மூணு டிக்கெட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதில் வந்து இந்த மாதிரி குடி பேகு, அப்புறம் வந்து ப்ரைஸ், இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் இதெல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே அந்த டிக்கெட்டு வந்து வாங்கி நாங்கள் ஸ்கேன் பண்ணி அந்த குடி பேக்கில் வாங்கின பிறகே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் கவுண்டருக்கு தான் வந்துட்டோம். ஏன்னா இந்த டிக்கெட்டில் வந்து அந்த ஸ்நாக்ஸும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான க்யூவில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிற்கிறோம். இது வந்து ஃபுல்லாகவே ஒரு ப்ளே கிரவுண்டில் தான் செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அதனால் வந்து ப்ளே கிரவுண்டில் அங்கங்கே பார்த்திங்கன்னா நல்ல சின்ன குட்டி குட்டி ஸ்டால்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. சூப்பராக வந்து என்கேஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி டிக்கெட்ஸ் வந்து எல்லா பிளாக்லேயும் அந்த நோட்டீஸ் போர்டில் இருக்கும். நீங்கள் அந்த இதை வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து டிக்கெட்டை வந்து புக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்நாக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் வச்சுருந்தாங்க. அந்த சாண்ட்விச்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எக் அண்டு மயோனைஸ் வந்து மிக்ஸ் பண்ண அந்த சாண்ட்விச் எக் ப்ரெட்டு வந்து வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பீஹூன் வச்சுருந்தாங்க. பீஹூன் சொல்லலாம். இந்த பீஹூனில் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ எக்கெல்லாம் போடாமல் மோஸ்ட்லி வந்து வெஜிடபிள்ஸ் வந்து டோஃபு இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த பீஹூன் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா இந்த சம்பல் பேஸ்ட் வந்து வச்சுருப்பாங்க. அது ரெண்டோட காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதையும் நாங்கள் இதெல்லாம் வந்து சைனீஸோட ஐட்டம்ஸ் தான். ஸோ இது நல்லாயிருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சம்பல் பேஸ்ட். இதை நம்ம வந்து வேணும்னா எடுத்துக்கலாம். இந்த சம்பல் பேஸ்ட் வந்து இதில் வந்து இந்த கருவாடு, சில்லி, அப்புறம் வந்து இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஸ்வீட்டும் வந்து மிக்ஸ் ஆகி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பீஸா வச்சுருந்தாங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா சிக்கன் தான் வச்சுருந்தாங்க. நாங்கள் மற்றது வச்சுருந்தா கூட எடுத்துருக்க மாட்டோம். மோஸ்ட்லி வந்து இந்த சிக்கன் அண்ட் பைனாப்பிள் வச்சுருந்ததுனால நாங்கள் அதையும் எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெசர்ட்டுக்கு வந்து ஒரு ரோல்டு கேக்கும் அண்டு சின்ன குட்டி குட்டியாக இருக்கிற அந்த ப்ரௌனி பீசஸ் வச்சுருந்தாங்க. ரெண்டுமே வந்து சூப்பரான டேஸ்ட்டாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எத்தனை தடவை வேணால் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் நாங்கள் மோஸ்ட்லி வந்து ஒரு தடவை தான் எடுத்துகிட்டு அப்படியே முடிச்சிட்டோம். கொடுத்துரு, மறந்துடுவேன். ஸோ என்னோடய பிளேட்டில் நான் சாண்ட்விச், அந்த கேக், அப்புறம் பீஹூன் இதெல்லாம் வச்சுருந்தேன். எல்லாமே வந்து டேஸ்ட் வந்து ஓரளவு நல்லாவே இருந்தது. ஓகேவா, நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ளே கிரவுண்டுக்கு தான் பாப்பா என்னங்க ஆண்டி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைனா இங்கே வந்து சிங்கப்பூரில் இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு டிராகன் இயர். ஸோ அந்த டிராகன் இயர்னால எல்லாமே வந்து டிராகனாக தான் இருக்கும். அந்த முன்னாடி வந்து ஒரு பந்து மாதிரி இருக்குது. அந்த பந்தை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு டிராகன் போடுற மாதிரி சூப்பராக இன்னைக்கு இந்த வருஷம் ஃபுல்லாகவே வந்து சிங்கப்பூரில் எல்லா இடங்கள்லையும் அந்த டிராகன் வச்சு தான் வந்து டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ப்ளஸ் அது வந்து ரெட் கலர், இந்த வந்து ஃபுல்லாகவே வந்து ரெட் கலரில் தான் எல்லாமே வந்து டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி
லயன் டான்ஸ் ஆடுறவங்கள அவங்க டச் பண்ணி அவங்க டச் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிளெஸ்ஸிங் கிடைக்குதுன்ற அர்த்தம். அந்த மாதிரி நிறையா பிளெஸ்ஸிங் வாங்கிப்பாங்க. இந்த மாதிரி லயன் டான்ஸ்லேயும் அந்த பிளெஸ்ஸிங்காக ஒரு சின்ன ஒரு கிஃப்டெல்லாம் தூக்கி போடுவாங்க. அதை கேட்ச் பண்ணால் வந்து இந்த வருஷம் நமக்கு நல்ல வருஷமாக இருக்கும் அப்படின்ற திங்கிங் வந்து இங்கே இருக்கிற சைனீஸ் பீப்புளுக்கு நிறையாவே இருக்கும். ஸோ அதனால் அவங்களும் வந்து சூப்பராக வந்து அவங்க ஃபங்க்ஷன் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பவுன்சிங் கேசல் அப்புறம் வந்து இந்த ஜம்பிங் பண்ணுறதுக்கெலாம் நிறைய வந்து ஸ்லைடிங் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கான டிக்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா உள்ள இன்க்ளூட் தான். ஸோ அதுலேயே போய் என்ஜாய் பண்ணோம். ஓ